சூடித்தந்த சுடற்கொடியே. இத்தனை பேரை ஏமாத்தி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட உன்னால சந்தோஷமா வாழ முடிஞ்சதா இல்ல சந்தோஷமா வாழ்ந்தையா? அதுவா, டேய் டேய் கண்ணு வாங்கத்தே. அக்கா என்னடா செய்கிறாங்க? பொண்ணு பிள்ளை மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தே. அதுக்குள்ளே அத்தை மாமாலாம் வந்துட்டாங்களா, அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. இந்த இப்போ வந்துடுவா. வாங்கக்கா வாங்க, உள்ளே வாங்க. பொண்ணு ரூமுக்குள்ளே வர்றதுக்கு யோசனையாக தானே இருக்குது. மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்தால் பிடிக்குமோ என்னமோ. யாருக்கு? பொண்ணு பிள்ளைக்கா? இல்லை இல்லை, என் மருமக என்னை அப்படி சொல்லுவாளா? இல்லை, இந்த மேக்கப் பண்ணுறவங்க பார்லர்லேருந்து வர்றாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன். இப்போ தான் மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. போயிட்டாங்களா? சரி சரி, அப்போ சரி. எங்கே மருமகளை காணோம்? ராணி, ஏண்டா கண்ணு, நீயும் ஒரு சேலை எடுத்து கட்ட வேண்டியதானடா? இப்போ சும்மா சுடிதார் போட்டிருக்கேன் தே. காலையில் கல்யாணத்துக்கு சேலை கட்டுவேன். நல்ல பட்டு சேலை எடுத்து வச்சிருக்கோம்ல, அதில் ஒன்று எடுத்து கட்ட வேண்டியதானே? ஆமாம் தே, கட்டணும். காலையில் கட்டுறேன். நல்ல பட்டு சேலையை கட்டி கை நிறைய வளையல போட்டு தலை நிறைய பூவை வச்சு ஜம்முன்னு இருக்கணும்ல. அப்போத்தானே பொண்ணு பிள்ளைக்கு தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்த பொண்ணு நீ தானேடா. ஏத்தே பாரு, உங்கள் அத்தை டாடி வந்திருக்காங்க. வாங்க தே. அடடா, தாம்பாள தட்டு நிறைய பூ வச்சு கொண்டு வந்தோம். ஒத்த கண்ணியாவது எடுத்து தலையில வச்சு விட்டு போயிருக்காங்களான்னு பாத்தியா இந்த ஜோடிக்கிறவங்க? இப்பெல்லாம் அது ஃபேஷனே இல்லதே. பார்லர்ல இருந்தே பூ கொண்டு வருவாங்க, அதைத்தான் வச்சு விடுவாங்க. என்னமோ போ, நாங்கள்லாம் அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டில இருந்து தாம்பாளத்தில் நிறைய பூ வச்சு கொண்டாடுவாங்க. மல்லிகைப்பூ என்ன, கனகாம்பரம் என்ன, பிச்சிப்பூ என்னன்னு தலை கொள்ளாமல் வச்சு விட்டுருவாங்க. 2 நாளைக்கு தலை கணத்தே கிடக்கும். இப்போ நீங்கள் கொண்டு வர்ற பூவெல்லாம் வர்றவங்களுக்கு தான் கட் பண்ணி கொடுக்குறோம். அதானே பாத்தியா, பொண்ணு பிள்ளைக்கு தலை நிறைய பூ வச்சு தொங்க தொங்க விட்டா தானே நல்லா இருக்கும். இந்த பார்லர்ல இருந்து வந்து கொண்டைய போட்டு என்னமோ அந்த மூக்குத்தி பூ மாதிரி 2-3 பூவை குத்தி விட்டு போயிடுறாங்கம்மா. என்ன ட்ரெண்டிங்கோ போ. அடே, அங்கே ஆளும் பேருமா எல்லாரும் இருக்காங்கல்ல, நம்ம சொந்தக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம். அங்கே வந்து உட்காருவா. சரிங்க தே. அதான்டா, ரெடி ஆகிட்டேன்னா பிள்ளைய கையோட கூட்டிகிட்டு போவோன்னு வந்தேன். வா, பொண்ணு பிள்ளைய பார்க்கணும்னு அங்கே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வா, நீங்கள் போங்க தே, நான் கூட்டிகிட்டு வரேன். சரிடா கண்ணு, கூட்டிகிட்டு வரியா? சரி வா. அப்படின்னு நீங்கள் என் கூட வாங்கக்கா. மற்ற வேலையெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். பார்ப்போம்க்கா. என்னென்ன வேலை இருக்குன்னா? நமக்கு ஒரு வேலையும் இல்லை. மண்டபத்தை சுற்றி வர வேண்டியது தான். மற்ற வேலைகளை எல்லாம் பார்க்குறதுக்கு என் பிள்ளை ஆளை மத்தியாச்சு. அப்போ நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் வரணும். என் பிள்ளை அப்படித்தான் சொல்லுவார். எம்மா, நீங்கள் சுற்றி தான் வரணும், எல்லாரையும் அரட்டி வேலை தான் வாங்கணும்னு. தங்கமான பிள்ளையெல்லாம் பெற்று வச்சுருக்கீங்க. சரி வாங்க போவோம். வாங்க கண்ணுங்களா, வந்துருங்கடா. இந்த நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் தே. சரிம்மா. அக்கா வா, அங்கே போய் உட்காருவோம். வா, சொந்தக்காரங்கள்லாம் உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அத்தையே கூப்பிட வந்துட்டாங்க. சரி போகலாம். அக்கா, கல்யாண பொண்ணு நீ நல்லா சிரிச்சு வச்சு இரு. சிரிச்சு வச்சு இருக்கிறதா? இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நிலா. எப்படி என்னால் சிரிக்க முடியும்? என்னக்கா, என்ன சொல்கிற? எக்கா, என்னக்கா பேசுற? நீ தானக்கா காதலிச்ச அவரை? இப்போவும் நான் அவரை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவருக்கு என் மேலே ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. என்கிட்ட சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு தெரியுமா? நீங்கள் எல்லாம் சுற்றி இருக்கும்போது வாங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டியான்னு கேளுன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏதோ கடமைக்கு தான் என்கிட்ட பேசுகிறாரு. இப்படியே போனால் எங்களோட லைஃப் எப்படி இருக்கும் நினச்சி பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. நான் இவரை காதலிச்சிருக்கவே கூடாது டிலா. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன, அதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கலை பாரேன். அப்படியெல்லாம் இல்லைக்கா, அந்தஸ்து பார்க்குறவங்கெல்லாம் கிடையாது அவங்க. இப்போ பாரு, என் ஆள் இருக்காரு, என்னை சுற்றி வருவார். ஸ்டேட்டஸ் பார்த்தெல்லாம் என்கிட்ட பழகவே மாட்டார். நீ ரொம்ப கொடுத்து வச்சவனிலா. நீயும் ரொம்ப கொடுத்து வச்சவதாங்க்கா. உண்மையிலே நீ ரொம்ப லக்கி கேர்ள். அவர் சொல்லுவார், என் ஆள் அவங்க அண்ணன் ரொம்ப ஜாலி டைப்னு. ஆனால் நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? எக்கா, போக போக எல்லாம் சரியாக போயிரும்க்கா. சரியாக போகுமோ இல்லை சரியாக போகாதோ, எனக்கு அதை பற்றி எல்லாம் தெரியலை. உனக்காக தான் இப்போது இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சிருக்கேன். எனக்காகவா? ஆமாம், நான் இப்போ அவரை காதலிச்சிட்டு இப்போ வேண்டான்னு சொல்லிட்டா அந்த கோவத்தை அவர் தம்பி மேலே காட்டி, அவர் தம்பி அந்த கோவத்தை ஓ மேலே காட்டி உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதனால தான் அவர் இப்படி இருந்தாலும் சரின்னு அனுசரித்து போய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எக்கா,
என்னக்கா இப்படி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, வா சரி நம்ம அங்கே போய் உட்காருவோம் வா. அக்கா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, நீ சந்தோஷமா இருந்தாதான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஏய் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இங்கே பாரு, நான் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நினச்சேன், வாய் தவறி உளறிட்டேன். ஐயோ சின்ன பிள்ளை உங்ககிட்ட வேற இதெல்லாம் சொல்லி உன்னை வேற கஷ்டப்படுத்திட்டேனா. சரி வா வா நம்ம அங்கே போய் உட்காரலாம், ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பேசலாம் வா. அக்கா வா நிலா, அக்கா சொல்கிறேன்ல வா, நீ சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம், வா 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 வா. சரி எங்கள் அக்கா பாவம், இந்த பணக்காரங்களே இப்படி தான் இருப்பாங்க போல, நேரத்துக்கு ஒன்று பேசிக்கிட்டு நேரத்துக்கு ஒன்று செஞ்சுக்கிட்டு. மாப்பிள்ள தம்பி, அங்கிள், கல்யாண மண்டப டெக்கரேஷன்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கு. பின்ன என் அண்ணன் கல்யாணம்னா சும்மாவா? இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும் தெரியல. எல்லாமே குமார் ப்ரோவோட அரேஞ்ச்மெண்ட் தான், அவர்கிட்ட தான் கேட்கணும். ரொம்ப பிரமிப்பா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கே. அலங்காரத்துக்கு மட்டுமே லட்சக்கணக்கில் செலவாயிருக்கும் போலயே. அது எனக்கு தெரியல அங்கிள், பாத்துக்கலாம் விடுங்க. சரிங்க தம்பி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமே தான் சாப்பிடணும். சரி வாங்க, அங்க நம்ம ஆளுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி உங்க எல்லாரும் சாப்பிட கூட்டிட்டு போலான்னு வந்தேன், வரீங்களா? நீங்க முன்னாடி போங்க அங்கிள், நான் பின்னாடி வரேன். சரி வாங்க அந்த தம்பி வாங்க. ஓய் பேபி, பேபி இங்க வா. பேபி உன்னை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன், உங்க அக்கா கூடவே ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்க. என்ன எதுக்கு நீங்க தேடுறீங்க? எதுக்கு தேடுறேனா? ஓய் நீ அன்னைக்கு என்ன சொன்ன? நல்ல நாளுக்கெல்லாம் கிஸ் தருவேன்னு சொன்னேல, அதுவும் உங்க அக்கா கல்யாணம் சீக்கிரமே வரப்போகுது, கண்டிப்பா உங்க அக்கா கல்யாணத்துக்கு கிஸ் தருவேன்னு சொன்னேல. இப்போ உங்க அக்காக்கும் என் அண்ணனுக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது, 1க்கு 2 கிஸ்ஸா கொடுக்குற. இங்க கொடுக்குறியா இல்ல தனியா போயிருவோமா? உங்களுக்கு உங்க பகுத்து. ஏன் பேபி உனக்கு என்ன கவலை? ஆமா இது என்னது கல்யாணம், அதுவுமா சுடிதார போட்டுட்டு இருக்க? போய் அழகா ஒரு பட்டு சாரி எடுத்து கட்டு. எத்தனை சாரி எடுத்து கொடுத்துருக்காங்க எங்க அம்மா. ஓஹோ இத்தனை சாரி எடுத்து கொடுத்துருக்கீங்கன்னு கணக்கு வச்சு சொல்றீங்களோ? எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வராதடி. இப்போ உனக்கு என்ன கோவம்? எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கல்யாண பொண்ணு நீ இப்படி இருக்கலாமா? அடுத்த கல்யாண பொண்ணா? இந்த கல்யாணமே நடக்குமா என்னன்னு தெரியல உங்க அண்ணன் பண்ற வேலையை பார்த்தா. ஏய் என்ன பேசுற? பின்ன என்ன, கல்யாண மாப்பிள்ளைய லட்சணமா எல்லாரும் கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காம அப்படி தனியா தனியா போய் நின்றுட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் வேலையா இருந்தாரு, சரி இப்பதான் வேலையை முடிச்சிட்டாருல, மணி 11 ஆகுது, இப்ப கூட வந்து உட்காந்து எல்லாரும் கூட சேர்ந்து பேசலைன்னா எப்படி? எத்தனை தடவை கூப்பிட்டு விடுறோம், வரவே மாட்டேங்கிறாரு. அன்னைக்குல இருந்து இப்படித்தான். ட்ரெஸ் எடுக்க போகும்போதும் மூஞ்சத்துக்கு உம்முன்னு வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா தானு தான் சாரி செலக்ட் பண்ணி கொடுத்தாரு எங்க அக்காவுக்கு. தாலி வாங்க போகும்போதும் அப்படித்தான், நகை வாங்க போகும்போதும் அப்படித்தான், பத்திரிக்கை அடிச்சு குலசாமி கோயிலுக்கு கோயில் பார்க்க வைக்க போகும்போதும் அப்படித்தான். என்னமோ பிடிக்காத கல்யாணத்துல வேண்டாம் வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்காரு உங்க அண்ணன். ஏய் அவருக்கு 1000 டென்ஷன் இருக்கும், நம்மள மாதிரியா? என்ன நம்மள மாதிரியா? நீயும் நானும் ஃப்ரீ பேர்டு, அவங்க சம்பாதிச்சு வச்சதை நம்ம செலவழிச்சிட்டு இருக்கோம். அவங்க அப்படியா? சம்பாதிக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்மள மாதிரி டென்ஷன் ஃப்ரீயெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க, எப்பவும் பிஸியா தான் இருப்பாங்க. எங்க அண்ணன்லாம் ஒரு நிமிஷம் உட்காந்தாருன்னா அவருக்கு எத்தனை கோடி லாஸ் தெரியுமா? அதான் அப்ப நீங்க எல்லாம் ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு லாஸ், நாங்க எப்பவுமே வெட்டியா உட்காந்துருக்கோம்னு சொல்லி காட்டுறீங்க. இங்க பாரு, இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தேன்னா அரைஞ்சிரு வேண்டி. அடிச்சிருங்க. அதைத்தான் இன்னும் பண்ணல, அதை நீங்க பண்ணிருங்க. அதை தவிர மற்ற எல்லா வேலையும் உங்க அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்க அக்காவுக்கு. சும்மா என்னடி எங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்க? அப்படி என்ன பண்ணாரு எங்க அண்ணன்? எங்க அக்கா கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. எங்க அக்கா வழிய போய் பேசுறா, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம. உங்க அண்ணன் கொஞ்சமாவது இறங்கி வந்து பேசுனா என்ன? எங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க. எங்க அக்கா ஏதாவது கேள்வி கேட்டா ஆமா இல்லைன்னு மட்டும்தான் பதில் சொல்றாராம் உங்க அண்ணன். மற்றபடிக்கு அவரா எதுவுமே பேச மாட்டேங்கிறாராம். அப்படின்னு யார் சொன்னா? எங்க அக்கா தான் சொன்னா. எங்க அக்கா எவ்வளவு பாவம் தெரியுமா? எனக்காகத்தான் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கா. அவளை ஆனாலும் நீங்க எல்லாரும் ரொம்ப தான் படுத்தி வச்சு பாக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்ல பேபி, என் அண்ணன் எப்பவுமே பிஸியாவே இருக்கிற ஆளு. அது போக போக சரியாயிடும்டா. நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு என்கிட்ட தேவையில்லாம சண்டை போடாத. இங்க பாரு, நானே என் அண்ணனுக்கு கல்யாணம்னு எவ்வளவு ஜாலியா இருக்கேன் தெரியுமா? நீயும் என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணு, நம்ம ஜாலியா இருக்கலாம். நம்ம வீட்டு கல்யாணம் பாரு, நம்ம கொஞ்சமாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போமா உன் அக்காவுக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கும்னு? இப்படி நல்ல மூட ஸ்பாயில் பண்ணாத பேபி. அப்படின்னா உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் நல்ல மாதிரியே எங்க அக்கா கிட்ட நடந்துக்க சொல்லுங்க. ஏய் அவங்க புது பொண்ணு புது மாப்பிள்ள அப்படிதான் இருப்பாங்க, போக போக சரியாயிடும். நம்மள மாதிரி முன்னாடியே லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா அது வேற மாதிரி. இப்போ அவங்க இப்பதான் பாத்துருக்காங்க, ஒரு மாசம் ஆகுமா, இனிமேல் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ணுவாங்க. அவங்கள நினைச்சுக்கிட்டு நீ ஏன் கூட சண்டை போடாத பேபி.
சரி சண்டை போடலை. எங்கள் அப்பா சாப்பிட கூப்பிட்டாரு, நான் போய் சாப்பிட போகிறேன். சாப்பிட போறியா? ஏய், ஒன்னும் சாப்பிட கூப்பிடலான்னு தான் நான் வரேன். என்ன விட்டுட்டு நீ போற? உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். பேபி இப்படி எல்லாம் பேசாதடி நீ. உங்கள் அண்ணன் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது. அப்போ நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் பணக்காரங்கன்னா அது உங்களோட. எங்களுக்கும் மான கௌரவம் எல்லாம் இருக்குது. பண வசதியில் உங்களை விட குறைஞ்சவங்களா இருந்தாலும் மற்ற எதுலேயும் உங்களோட நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. நீலா, நீ ஏன் இப்படி பேசுற? நான் உங்ககிட்ட என்னைக்காவது அந்தஸ்து பார்த்து பழகிருக்கேனா? இல்ல என் அண்ணனோ என் அம்மாவோ தான் அப்படி பழகிருக்காங்களா உங்ககிட்ட? என்கிட்ட எல்லாம் நீங்கள் எல்லாரும் நல்லா தான் பழகுறீங்க. அப்போ அதே பாசத்தை எங்கள் அக்கா மேலே மட்டும் ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எங்கள் அக்கா எவ்வளோ பாவம் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா. கல்யாணம் பண்ண மாதிரியே இல்லை அவளை பார்க்கறதுக்கு. எனக்கே பாவமாக இருக்குது. சரி, நீ ஃபீல் பண்ணாத. நான் போய் என் அண்ணன் கிட்ட பேசுறேன். என் அண்ணன் உன் அக்கா கிட்ட நல்லா பேசுவாரு, சரியா? நீ அதை நினைச்சு என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வை, அப்புறம் நானும் உங்ககிட்ட சண்டை போட்டு போயிடுவேன். போங்க. நீலா, எங்கள் அக்கா அங்கே அழுதுகிட்டே இருக்கா. எனக்காக பாவம் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நான் இங்கே சிரிச்சுக்கிட்டு உங்கள் கூட ஜாலியாக இருக்கணுமா? ஆசைதான், நினப்பு தான். ஆளை பாரு. என்னடி இப்படி பேசிட்டு போற? போய் உங்கள் அண்ணன் கிட்ட பேசுங்க. எங்கள் அக்கா கிட்ட நல்லா பேச சொல்லி சொல்லுங்க முதல்ல. கேஎஸ், என்னப்பா? ப்ரெஸ் மீடியாலாம் வந்திருக்காங்க. நீ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டேன்னா. ப்ரெஸ் பீப்புளா? நான் வர சொல்லலையே. அது சரி, அவங்களுக்கு தெரியாம இருக்குமா உன் கல்யாணத்தை பத்தி? நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், தினமும் உன்னை பத்தி அவங்களோட பிசினஸ் ஆர்டிகல்ல எழுதிக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போ உனக்கு மேரேஜுங்கிறப்போ அதை மட்டும் அவங்க கவர் பண்ணாம இருப்பாங்களா எப்படி? ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா இங்க பாரு, எனக்கு அதுல எல்லாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீயே ஏதாவது பேசி அனுப்பிடு. உன்னோட போட்டோவும் மேமோட போட்டோவும் கேட்குறாங்க. அதான் பேனர் வச்சிருக்கீங்கல்ல, அதுல எடுத்துக்க சொல்லு. கேஸ், உனக்கு என்னாச்சு? ஏதோ இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இப்படி மட்டும் பேசுறது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வை, இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி உன் பிசினஸே டவுன் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன என்ன செய்ய சொல்ற? எனக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்குலாம் மூடு இல்லை. நீ ஏன் ஏதாவது பேசி அவங்களை அனுப்பிடு. நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு போ. சரி இரு, நான் அவங்களை அனுப்பிட்டு வரேன். குமார், என் மேரேஜ் பத்தின நியூஸ் எந்த பேப்பரா இருந்தாலும் அதோட சென்னை எடிஷன்ல மட்டும் வந்தா போதும். ரொம்ப பப்ளிசிட்டி பண்ண வேண்டாம். ஓகே ஓகே. ப்ரோ, வெண்ணிலாவோட ரிலேட்டிவ்ஸ் உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. நீ வர வேண்டாம், நீ இருக்கிற இடத்துக்கு அவங்க வருவாங்களாம். கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். எனக்கு இப்போ யாரையும் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலையில் கல்யாணத்தப்போ பார்த்துக்கட்டும். இல்லை ப்ரோ, அவங்க உனக்கு செயின் வாங்கி வச்சிருக்காங்களாம், அதை போடணும்னு பிரியப்படுறாங்க. அதான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை ப்ரோ, அவங்க மாப்பிள்ளைக்கு அந்த மாதிரியெல்லாம் சடங்கு செய்யணுமா? அதான். அம்மாவை வாங்கி வைக்க சொல்லு, இல்லைன்னா நீ வாங்கி வை. ப்ரோ, நீ ஏன் ப்ரோ இப்படியே பேசிட்டு இருக்கா? எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா விடுறா. இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க வந்து நின்னேன். அதுக்குள்ள மறுபடியும் கூப்பிட்டு விட்டா எப்படி? கல்யாணம்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும். எப்பவுமே பிஸியா தான் இருக்கணும். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவங்கள வர சொல்லவா? வேண்டான்னு ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கோ தம்பி. இல்ல ப்ரோ, இப்போ நான் அவங்க கிட்ட போய் என்ன சொல்றது? நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. அவங்க உன்னை அங்க இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. நீ தனியா நிக்கிறத பார்த்து தான் சரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காரு போல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இப்போ செயின் போட்டுடலாமான்னு கேட்டு விட்டாங்க. அம்மா தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தனியா விடு ப்ளீஸ். ஏன் ப்ரோ நீ இப்படியே இருக்கா? ஏதோ இந்த மேரேஜை பிடிக்காத மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. நீ பாட்டுக்கு எதையாவது சொல்லி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. பேசாம இரு. என்ன ப்ரோ எப்படி பேசுற? அப்போ நிஜமாவே உனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவங்கள உனக்கு பிடிக்கலையா? ஏப்பா சாமி, ஆளை விடு. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா விடு. இந்த மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருக்கிறத கேட்டாலே அவங்க மறுபடியும் ஏதாவது சூசைட் அட்டன் பண்ணிட போறாங்க. நீ பேசாம கிளம்பி போ. நான் வரேன், ஒரு 10 மினிட்ஸ்ல வரேன். போ. ப்ரோ, நீயா ப்ரோ? என் ப்ரோவா இப்படி பேசுறது? எந்த ஒரு விஷயம் ஆனாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவ. எந்த ஒரு பிசினஸ் டீலிங்னாலும் உன்னோட அப்ரோச்சே வேற மாதிரி இருக்கும். நீயா ப்ரோ இப்படியெல்லாம் பேசுறது? இங்க பாரு, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு இதுக்கு மேல எனக்கு விருப்பம் இல்லை. போ, போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல வருவாங்கன்னு சொல்லு. போ. கேஎஸ், உன் மனசுல என்னதான் இருக்கு? உனக்கு தேவிக்காரன் நீ பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா எதுக்கு கல்யாணம் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்க? எப்பா, நான் பிடிக்கலன்னு எதுவுமே சொல்லலை, பிடிச்சிருக்குன்னு சொல்லலை இது வரைக்கும். அப்படின்னா ஏதோ உன்னை கம்பல் பண்ணி இந்த மேரேஜுக்கு சம்மதிக்க வச்ச மாதிரி நீ ஃபீல் பண்றியா? இங்க பாரு, நான் இதை பத்தி பேச விரும்பல. நாளைக்கு காலையில கல்யாணம், அதோட முடிச்சு விடுங்க. கேஎஸ், கருப்பா இங்க பாரு, நான் உன் ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன்.
என்னை ஃப்ரீயா விட்டீங்கன்னா போதும். உன்னை ஃப்ரீயா விடாம என்ன பிடிச்சி வச்சிருக்கோமா, இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்றியா? எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா விடுங்க, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நானும் ஒரு 10 மினிட்ஸ்ல ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துடுறேன். எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப நீ இப்படி பேசக்கூடாதுடா. நீ லவ் பண்ண பொண்ணு, உன்னை உருகி உருகி லவ் பண்ண பொண்ணு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு உண்டான சந்தோஷம் உன் மனசுலயோ உன் முகத்திலயோ கொஞ்சம் கூட தெரியல. என்ன ஆச்சு உனக்கு? நான் முதல்ல வரும்போது சரி அந்த பூவையே ஊத்து ஊத்து பாத்துக்கிட்டு இருந்த. அந்த பூவில் அப்படி என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்க நீ? இல்ல எதுவும் யோசனையில இருக்கியா? நான் எதையும் பார்க்கல, எதையும் தேடல. என்னை தனியா விடுங்கன்னு சொன்னா விடுங்க. அப்படியெல்லாம் உன்னை விட்டுட்டு எங்களால போக முடியாது. என்னன்னு சொல்லு, எது வேணாலும் பாத்துக்கலாம். ப்ரோ உனக்கு அவங்கள பிடிக்கலையா ப்ரோ? வெண்ணிலாவோட அக்காவை ஓப்பனா சொல்லு. தம்பி கேட்குறான்ல, சொல்லு. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லைன்னா அப்போ பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குங்கிற சந்தோஷம் உங்ககிட்ட இல்லையே. காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எந்த மாப்பிள்ளையாவது இப்படி இருப்பானாடா? உன்னால இப்போ எல்லார் முகத்துலையும் சந்தோஷம் இல்லாம போகுது. அவ்வளவுதானே, போதுமா? சரி போய் வேலையை பாக்குறீங்களா? உன் சிரிப்புல கொஞ்சம் கூட ஜீவனே இல்லை. என்ன பிரச்சனை? என்கிட்ட மனசு விட்டு சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, என்னை தனியா விடுங்க. நீ ஏதோ நல்ல குழம்பி போயிருக்கன்னு தோணுது. இங்க பாரு கேஎஸ், நான் ஒன்னு சொல்றேன் கேளு. ஒரு பொண்ணை நம்ம பார்க்க முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு நம்ம மனசுக்குள்ள 1000 கற்பனை இருக்கும். அன்னைக்கு அம்மா சொன்னாங்க பத்தியா, அதே மாதிரி தான். அந்த பொண்ணே நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸை நம்ம ஏத்துக்க தான் செய்யணும். நம்ம கற்பனைக்கு நம்மளா ஒரு உருவம் கொடுத்து வச்சிருப்போம். அந்த உருவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க இல்லைன்னா இருக்கிற உருவத்தை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாத்த பழகிக்கணும். நீ இப்ப என்ன சொல்ல வர்ற? நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு இல்லைன்னு நினைக்கிற, அதானே? அந்த பொண்ணு நல்லா அழகா தானடா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு அழகா இருக்காங்க அழகா இல்லைங்கிற பிரச்சனையே எனக்கு இல்லை. அப்புறம் அப்புறம் வேற என்னடா? அந்த பொண்ணோட கண்ணு, அந்த பொண்ணோட முகத்துல கொஞ்சம் கூட உண்மையே இல்லடா. இதை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் உங்களுக்கு? எனக்கு என்னமோ அவங்க என்னை பாக்குறதே அவாய்ட் பண்றதே இதுக்காகத்தான்னு தோணுது. எப்ப பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்கிறாங்க, இல்லாட்டி அழுதுறாங்க. இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழுது அழுது காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு கூட லைஃப் லாங் நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்? அது அந்த பொண்ணோட கேரக்டரா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. அதுல ஆணு பொண்ணுங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனா எதுக்கு எடுத்தாலும் அழுதாலும் அதுக்கு ஒரு காரணமாவது இருக்கணும்ல. இதுக்கு தான் அழறோன்னு. ஒரு விஷயம் வேணும்னா அழலாம், ஒரு விஷயம் வேண்டான்னா அழலாம். எதுக்கு அழுறாங்கன்னே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் அழுதா நான் என்னடா செய்வேன்? சரி, அம்மா இல்லாத பொண்ணுன்னு அவங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காரு, அதனால அப்படியெல்லாம் அழறாங்களோ என்னமோ. இந்த காலத்துல மேக்சிமம் பொண்ணுங்க எல்லாம் டேடியோட லிட்டில் பிரின்சஸா தான் இருக்காங்க. ஒரு வேலையும் தெரியாது, ஆனா எதுக்கு எடுத்தாலும் அழுது அழுது காரியம் சாதிச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஆம்பளைங்க நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீயும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போ. அதனாலதான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கேன். இப்போ நீங்களாதான் வந்து வந்து என்ன நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு கிளம்பி போங்க. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பேசுற? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு ப்ரோ. ஒன்னும் இல்லடா தம்பி, நீ போ, போய் வேலையை பாரு, போ. அம்மா பக்கத்துல இரு, போ. கேஎஸ், அந்த பூவை எல்லாம் பார்த்து உன் மனசுல நீ எப்படிதான் ஒரு பொண்ணை கற்பனை பண்ணி வச்சிருக்க? நான் எதுவும் கற்பனை பண்ணல. நீ கிளம்பு, போய் வேலையை பாரு, போ. வாழை மரம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, கரெக்டா மிட் நைட் 1 மணிக்கு கட்டிடு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. எனக்கு ஒரு கற்பனை இல்ல, போய் வேலையை பாருன்னு சொன்னேன். போக முடியாது கேஎஸ், நீ சொல்லு. அதுக்கப்புறம் நீ யோசிக்கிறதெல்லாம் தப்புன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஓஹோ, என்ன புரிய வைப்ப? நீ முதல்ல என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. இங்க பாரு, இதை பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த பூவை கொடுத்த அந்த பொண்ணோட சிம்பிளிசிட்டி தெரியுது. அந்த சிம்பிளிசிட்டிக்கும் தேவிகா ராணிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அதை நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தேவிகா ராணியும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் சொல்றதுல லாஜிக் இருக்கு. ஆனா நான் யோசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முட்டாள்தனமா தெரியுது. ஆனா கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல இருக்கிற உண்மை புரியும். அந்த ரோஜா பூ எல்லாமே வீட்டு செடியில முளைச்ச பூ தான். ஆனா தேவிகா ராணி அதை கடையில வாங்கினேன்னு சொல்றாங்க. அதுவே முதல் பொய். கடைசி அவங்க கொடுத்த அந்த முல்லைப்பூச்சாரம் இருக்கு பாத்தியா, அது கூட அவங்க கையால தொடுத்த பூ தான். அது எப்படி சொல்ற? ரொம்ப ரொம்ப சிம்பிள்டா. அந்த பூச்சாரத்தை தொடுத்த அந்த நூல், அந்த கயிறு, அந்த பூ ஒரு 4-5 முழம் இருக்குமா மொத்தமா சேர்த்தா. கடையில பூக்கட்டி விற்கிறவங்க கிட்ட பூ வாங்கினா அந்த பூவுல நடுவுல அதிகமா முடிச்சிருக்காது. ஏன்னா அவங்க பெரிய நூல் கண்டு வச்சுதான் பூ கட்டுவாங்க. வீட்டுல தானா சொந்தமா பூ கட்டுறவங்க தான் தாங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நூல் பிட்டை வச்சு கட்டுவாங்க. அந்த நூல் தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு நூல் பிட்டை ஜாயின் பண்ணுவாங்க. அந்த முடிச்சா நடுவுல இருக்கும். அந்த முடிச்சு அந்த முல்லைப்பூச்சாரத்திலயும் இருக்கு.
இதெல்லாம் நான் யோசிச்சு கண்டுபிடிச்சு ஒரு விஷயத்த சொன்னா நீ என்னமோ என்ன முட்டாள்னு பாக்குற. தேவிகாரணி அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் என்னோட பிரச்சனை. நான் யோசிக்கிறத என்னோட முதல் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யோசிக்காம முட்டாளாவே இருக்கிறதா எனக்கு நல்லது. இதுதான் கேஎஸ் உன்னோட பிரச்சனை. நீ தேவையில்லாத விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற. தேவிகாரணி அந்த முல்லைப்பூச்சாரத்தை கடையில வாங்கியிருக்கலாம். கடையில அந்த பூவை கட்டினவங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கும் போது நூல் தீர்ந்து போயிருக்கலாம். அவங்க நடுவில் இன்னொரு நூலை ஜாயின் பண்ணியிருக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணாலுமே பூ கட்டுறவங்க பெரிய நூல் கண்டு வச்சு தான் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த முடிச்சு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதிகபட்சம் ஒரு முடிச்சு தான் இருக்கும். ஆனா இந்த முல்லைப்பூச்சாரத்துல 4-5 முடிச்சு இருக்கு. அதுதான் இந்த சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு தேவிகாராணி உன் மேல வச்சிருக்கிற காதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. டேய், நான் சொல்றத புரிஞ்சுக்கோடா. இப்போ நீ என்ன சொல்ல வர தெரியுமா? உனக்கு பூ கொடுத்த பொண்ணு வேற பொண்ணு, அந்த பொண்ணு தேவிகாராணி இல்லைன்னு சொல்ல வர, அப்படித்தானே? குமார் ப்ரோ, அப்படி இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ சொல்றது கரெக்டுனே வச்சுக்குவோம். உனக்கு பூ கொடுத்த பொண்ணு வேற, தேவிகாராணி வேறன்னே வச்சுக்குவோம். இப்போ தேவிகாராணி உன்னோட லைஃபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்போ அது வேற பொண்ணா இருந்தா உனக்கு அடுத்தடுத்து பூ வந்திருக்கணுமே. வரல இல்ல, ஏன்னா அந்த பூ கொடுத்த பொண்ணு தேவிகாராணி தான். அவங்க தான் உன் கூடவே இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி உனக்கு பூ கொடுப்பாங்க? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல. சரி, நீ சொல்ற மாதிரி வச்சா அந்த பொண்ணு இப்ப எங்க? தெரியல. இப்ப புரியுதா? இதுதான் உன்னோட பிரச்சனை. நீ ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்க. அந்த கற்பனைக்கு ஏத்த மாதிரி தேவிகாராணி இல்லைங்கவும், உனக்கு அந்த விஷயம் பிடிக்கலங்கவும், உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ பெருசுபடுத்தி அதுக்கு என்னென்ன சாதகமான விஷயம்லாம் இருக்குன்னு யோசிச்சு ஒன்னொன்னா சொல்ற. அவ்வளவுதான். நீ ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டேனா அதை பல கோணத்திலையும் ஆராய்ஞ்சு பார்ப்பேல. அதே மாதிரி தான் இப்பவும் பாக்குற. பிசினஸ் வேற, லைஃப் வேற. அதுவும் இந்த லைஃப் காதல் கலந்த லைஃப் அப்படிங்கும்போது அதை நீ ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் கேஎஸ். கேர்லெஸ்ஸா விட்டுட்டு உன் லைஃப், உன் தம்பி லைஃப், தேவிகாராணி, வெண்ணிலா இவங்க எல்லாரோட லைஃபையும் சேர்த்து ஸ்பாயில் பண்ணிடாத. ஒரு ஃப்ரெண்டா இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நீ புத்திசாலி, நீயே யோசிச்சுக்கோ. தேவிகாராணி சொல்றத முழுசா நம்ப பாரு. அவங்க மேல உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா உனக்கு தோணும். எதை எடுத்தாலும் சந்தேக கண்ணோடையே பார்க்காத, சரியா? நான் போய் வேலையை பார்க்குறேன். சீக்கிரமா வந்து சேரு. ப்ரோ, என்னடா நீ என்ன சொல்ல போற? உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல ப்ரோ. ஆனாலும் குமார் ப்ரோ சொல்றது சரிதான்னு தோணுது. ஒரு பொண்ணை கண்ணு முன்னாடி பார்த்துட்டு லவ் பண்றதுங்கிறது வேற. பார்க்காமலே லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணு வந்து நின்னா அப்போ இருக்கிற ஃபீலிங் வேற. எனக்கு புரியுது உன்னோட நிலைமை. பட் இதுதான் உண்மைங்கிறப்போ, இதுதான் நிதர்சனங்கிறப்போ நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து போக தான் பார்க்கணும். இதுக்கு மேலே உனக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை ப்ரோ. பார்த்துக்கோ. சீக்கிரம் வா, நீ வர்றேன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா. இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் தான் ரொம்ப யோசிக்கிறேனா? இவ்வளவு யோசிக்க தேவையில்லையோ லைஃப்னு வரும்போது? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட இவ்வளவு நுணுக்கமா பாக்குறவரையே நீ ஏமாத்திருக்க. இல்ல இல்ல, அவர் உங்ககிட்ட ஏமாறல. அவரை சுத்தி இருக்கிறவங்களை நீ ஏமாத்தி அது மூலமா அவங்க எல்லாரும் இவரை ப்ரெஷர் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. இப்பதானே புரியுது எனக்கு. அப்ப நானெல்லாம் உனக்கு மாத்திரம் என்ன சொன்ன ராணி? உன் ஆசைக்கு முன்னாடி என் சுக்கியோட காதல் என்ன, கேஎஸ்ஆரோட காதல் என்ன புடலங்கா அப்படி சொல்ற? உன்னால என் சுக்கி கொடுத்த பூ கலரையும் பூவையும் மட்டும்தான் கரெக்டா சொல்ல முடிஞ்சது. ஆனா கேஎஸ்ஆருக்கு அது பத்தல. கேஎஸ்ஆர் அந்த பூவோட வாசத்தை மட்டும் பார்க்கல, அந்த வாசத்தையும் தாண்டி என் சுக்கியோட நேசத்தை அதுல பார்த்திருக்காரு. அந்த நேசத்தை உன்னால கொடுக்க முடியல பாத்தியா? அந்த இடத்துலதான் நீ என் சுக்கி கிட்ட தோத்துருக்க. கேஎஸ்ஆரை நீ ஏமாத்திருக்க. ஆனா அவர் உங்ககிட்ட ஏமாறவே இல்லை. அவர் அப்போ கடைசி வரைக்கும் ஸ்டெடியா தான் இருந்திருக்காரு. மற்றவங்க தான் சுத்தி இருக்கிறவங்க தான் அவரை ப்ரெஷர் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்க. ஆனா கூடவே இருந்து உன்னால கொடுக்க முடியாத நேசத்தை, உன்னால கொடுக்க முடியாத ஒரு மன அமைதிய கேஎஸ்ஆர் எங்க தேடி இருக்காருன்னு பாத்தியா? அவருக்கு அங்க ஒரு பிரச்சனை என்னதும் இங்க ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற ஏன் சுக்கிக்கு வலிச்சது. அதுக்கு பேரு தான் ராணி காதல். சுக்கி என்னடா? காளியா, அப்பா எங்க? ராஜா எங்க? நீ அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தேலடா, அதான் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. இப்பதான் போனாங்க, உடனே முழிச்சுட்ட. இன்னும் ரொம்ப நேரம் தூங்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. ஏன்டா பிள்ளை, டாக்டர் இப்பதான் ஊசி போட்டு போனாரு. நல்லா 2 மணி நேரத்துக்கு மேல தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு.
அதுக்குள்ள முழிச்சிட்ட தூக்கம் வரலையா இல்ல மருந்து வேலை செய்யலையா? இல்லையே, தினம் போடுற ஊசி தானே, வலிக்கு போட்டா நல்லா தூங்குவாங்கன்னு சொல்லி தானே போட்டுட்டு போனாரு. காளியா, என்னடா வலிக்குதா காலு? தலையில காய நல்லா ஆறிடுச்சுன்னாங்க, கால் வலிக்குதாடா? அப்ப அதனாலதான் தூக்கம் வரலையோ? வலிக்கு வேதனைக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் என்ன கூப்பிடட்டா? நம்ம இங்க வந்து ஒரு 4 வாரம் ஆக போகுதா? எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களாம்? உன்னை வம்புக்குன்னு தான் இங்க பிடிச்சு வச்சிருக்கு. டிஸ்சார்ஜ் பண்ணணுன்னா வீட்டுக்கு போய் நீ ஆடிக்கிட்டே இருப்ப, எங்க இருந்தாலாவது ஒழுங்கா இருப்பேன்னு. ராஜு தான் இன்னும் 1 வாரம் இருந்து போகலான்னு சொல்லியிருக்கான். ஏன் சுக்கி, ஆஸ்பத்திரி வாசம் பிடிக்கலையா? காளியா, காளியா, டேய், டாக்டர் எப்போ வருவாங்க? ரவுண்ட்ஸ் வந்துட்டு போயிட்டாங்களா? டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுடா என்னைய. ஏன் சுக்கி, என்னமோ மாதிரி எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுற? இங்க பாரு, என்னைய பார்த்து பேசு. சுக்கி, சுக்கி இங்க பாரேன். நீ அப்பாவை வர சொல்லு, ராஜுவை வர சொல்லு, டாக்டர் கிட்ட பேசி என்ன உடனே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லுங்க. இங்க பாருடா, முதல்ல நீ என்னைய பார்த்து பேசு. எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுற, இங்க பாரு, இங்க பாரு. சுக்கி இங்க பாருடா, உன் காளியாவை பாரு, இங்க பாரு, என்னைய பாரு, நிமிந்து பாரு. இங்க பாரு, நீ உடனே அப்பாவை வர சொல்லு, என்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு. நம்ம உடனே சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போகணுமா? நீ இப்ப இருக்கிற நிலைமையில வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சென்னைக்கு போகணுங்கிற? இல்ல, சென்னைக்கு போகணும். இங்க பாரு, நம்ம உடனே சென்னைக்கு போகணும். அப்பாவை வர சொல்லு, நம்ம சென்னைக்கு போகணும். இங்க பாரு காளியா, வர சொல்லு, டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு, சென்னைக்கு போகணும். சென்னைக்கு எதுக்குடா போகணும்? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. நான் உடனே சென்னைக்கு போகணும், அவரை பார்க்கணும். நீ என்னை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லு, நம்ம கார்ல போயிட்டு வந்துடலாம். என்னது?